ஹலோ நண்பர்களே! இன்று நம்ம பார்க்க போகிற கதை உண்மையிலேயே பல திருப்பங்களும், பல அதிர்ச்சிகளும், பல உணர்ச்சிகளும் நிறைந்த ஒரு பெரிய சம்பவமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் நம்பிக்கை என்ற ஒன்று உடைந்து போனால், என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும்? ஒரு பொய்யான சதி எத்தனை பேருடைய வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றும்? அதே நேரத்தில உண்மை வெளியில் வந்தால், அந்த உண்மை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நிகழ்வுகள் தெளிவாக காட்டுகின்றன. வீட்டில் அனைவரும் ஒன்றாக இருந்த நேரத்தில் சேது மதுபோதையில் வந்து பெரிய அளவில் ரகளை செய்து கொண்டிருந்தார். அவர் பேசிய வார்த்தைகளும் நடந்து கொண்ட விதமும் அங்கிருந்த அனைவரையும் சங்கடத்தில் ஆழ்த்தியது. இதை பார்த்த தமிழ்செல்வி தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சேதுவை அறைந்து விடுகிறார். அந்த ஒரு அறை முழு வீட்டையும் அமைதியாக்கிவிட்டது. அங்கு இருந்தவர்கள் யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகள் யாரும் பேச முடியாமல் அதிர்ச்சியில் நின்றனர். ஆனால் தமிழ்செல்வியின் மனதில் இருந்த வேதனை, அவமானம், கோபம் ஆகியவை அந்த ஒரு செயலில் வெளிப்பட்டிருந்தன. அந்த சூழ்நிலையை சமாளிக்க ஐஸ்வர்யா உடனடியாக சேதுவை அங்கிருந்து அழைத்து செல்கிறாள். வழியெங்கும் அவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று கேட்க முயற்சிக்கிறாள். ஆனால் சேது போதையின் காரணமாக சரியாக பேச முடியாமல் மயங்கி விழுந்து தூங்கிவிடுகிறார். மறுநாள் காலை அவர் விழித்தபோது முந்தைய நாள் நடந்த விஷயங்கள் நினைவுக்கு வர ஆரம்பிக்கின்றன. அனைவரும் தன்னை முன்னிலையில் அவமானப்படுத்தியதாகவும் தன் வாழ்க்கை முழுவதும் சிதறிப் போய்விட்டதாகவும் எண்ணிய அவர் கோபத்தின் உச்சிக்குச் செல்கிறார். இனிமேல் அந்த வீட்டில் ஒரு நொடியும் இருக்க முடியாது என்று முடிவு செய்து ஐஸ்வர்யாவையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு கிளம்பத் தயாராகிறார். அந்த நேரத்தில் கூட அவரின் மனதில் குழப்பம் இருந்தது. ஒருபுறம் கோபம், மறுபுறம் ஏமாற்றம், இன்னொரு புறம் தன்னுடைய வாழ்க்கை எங்கு செல்கிறது என்ற பயம். அந்த உணர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றாக கலந்து அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தன. வீட்டை விட்டு கிளம்பும் முன் பெரியவர்களிடம் அவர் தன்னுடைய முடிவை கூறுகிறார். குழந்தையின் நலனுக்காக சில விஷயங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். அதற்கிடையில் தமிழ்செல்வி குழந்தைக்காகவே சில விஷயங்களில் சமரசம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அவர் மனதில் அந்த வீட்டின் மீது அளவற்ற கோபம் இருந்தாலும், குழந்தையின் மீது இருந்த பாசம் காரணமாக சில நேரங்களில் தன்னுடைய முடிவுகளை மாற்ற வேண்டியதாகிறது. இதற்கிடையில் எதிர்பாராத விதமாக காவியா அந்த வீட்டிற்கு வருகிறார். வாசலில் அவரை பார்த்த தமிழ்செல்விக்கு ஒரு கணம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக பார்க்காத ஒருவரை பார்த்த மகிழ்ச்சி அது. ஆனால் காவியாவின் முகத்தில் ஒருவிதமான தீவிரம் தெரிகிறது. அவர் சாதாரணமாக வரவில்லை என்பது அனைவருக்கும் புரிகிறது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டுவரவே அவர் வந்திருக்கிறார் என்பது அவரது பார்வையிலேயே தெரிகிறது. காவியா முதலில் தமிழ்செல்வியிடம் பேசுகிறார். கடந்த காலத்தில் நடந்த அனைத்தையும் நினைத்து வருந்துகிறார். அதே நேரத்தில் தமிழ்செல்வியின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையல்ல என்பதை நிரூபிக்க தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக கூறுகிறார். முதலில் தமிழ்செல்வி வீட்டிற்குள் வர மறுக்கிறார். அந்த வீட்டில் மீண்டும் காலடி எடுக்கக்கூடாது கூடாது என்று தன்னிடம் தானே எடுத்துக்கொண்ட சபதத்தை நினைவுபடுத்துகிறார். ஆனால் காவியா தொடர்ந்து வற்புறுத்துகிறார். இன்று உண்மை வெளியில் வர வேண்டும், இல்லையெனில் இந்த அநியாயம் என்றென்றும் நீடிக்கும் என்று கூறுகிறார். இறுதியில் காவியாவின் வார்த்தைகளில் இருந்த உண்மையையும் அக்கறையையும் உணர்ந்த தமிழ்செல்வி மனதிலிருந்த வெறுப்பை மறந்து வீட்டிற்குள் செல்ல சம்மதிக்கிறார். அந்த ஒரு முடிவு அங்கிருந்த அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றப்போகிறது என்பதை யாருமே அப்போது அறியவில்லை. வீட்டிற்குள் வந்ததும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். குறிப்பாக ராஜாங்கம், சேது மற்றும் மற்ற குடும்பத்தினர் தமிழ்செல்வியை பார்த்ததும் பேச முடியாமல் நின்றனர். காவியா நேராக அனைவரின் முன்னிலும் நின்று பேச ஆரம்பிக்கிறார். தமிழ்செல்வி எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறுகிறார். இதுவரை அனைவரும் நம்பியிருந்த கதையே பொய்யானது என்றும், உண்மையான குற்றவாளிகள் இந்த வீட்டிலேயே இருக்கிறார்கள் என்றும் அவர் அறிவிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை வீட்டில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக அது இருந்தது. பல ஆண்டுகளாக மனதில் பதிந்திருந்த நம்பிக்கைகள் உடைந்து விழ ஆரம்பித்தன. யார் உண்மை, யார் பொய் என்று அனைவரும் குழப்பமடைந்தனர். காவியா தொடர்ந்து பேசும்போது ஈஸ்வரி பதற்றமடைகிறார். அவரது முகத்தில் இருந்த அமைதி மெதுவாக மறைந்து பயம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஏனெனில் காவியா கூறப்போகும் உண்மைகள் தன்னை நேரடியாக பாதிக்கும் என்பதை அவர் உணர்கிறார். ஐஸ்வர்யாவும் அதே நிலைமையில்தான் இருந்தாள். ஏதோ ஒரு நாள் இந்த ரகசியம் வெளியில் வரும் என்று தெரிந்திருந்தாலும் அது இவ்வளவு திடீரென்று நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அனைவரின் பார்வையும் காவியாவை நோக்கி திரும்பியிருந்தது. அவர் என்ன சொல்லப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நொடியும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அந்த வீட்டின் சுவர்களே கூட அந்த உண்மையை கேட்க காத்திருந்தது போல ஒரு அமைதி நிலவியது.
அந்த அமைதியை உடைத்து காவ்யா மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். தமிழ்செல்வியின் பெயரை கெடுக்க திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை, ஈஸ்வரி மற்றும் அவருடன் இருந்த சிலர்தான் என்று கூறுகிறார். அவர்கள் திட்டமிட்டு பல பொய்களை உருவாக்கினர். தமிழ்செல்வியின் குரலைப் போல பேச வைத்து அவரது தந்தையை ஏமாற்றினர். அந்த ஏமாற்றத்தின் விளைவாக பல தவறான புரிதல்கள் உருவாகின. ஒரு குடும்பம் உடைந்தது. ஒரு பெண்ணின் கண்ணியம் கேள்விக்குறியாக்கப்பட்டது. ஒரு குழந்தையின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டது. ஒரு மனிதனின் வாழ்க்கை சிதறியது. இந்த அனைத்திற்கும் காரணமாக இருந்த சதி இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்தது. இதைக் கேட்ட தமிழ்செல்வி அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். தன்னை ஏமாற்றியவர்கள் யார் என்பது தெரிந்தவுடன் அவரது கண்களில் கண்ணீரும் கோபமும் ஒன்றாக தெரிகிறது. காவ்யா தன்னிடம் இருக்கும் ஆதாரங்களை அனைவருக்கும் காட்டுகிறார். பல நாட்களாக சேகரித்து வைத்திருந்த தகவல்கள், பதிவுகள், உரையாடல்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவருகின்றன. இதுவரை யாரும் சந்தேகிக்காத பல உண்மைகள் அப்பொழுது வெளிப்படுகின்றன. அந்த ஆதாரங்களை பார்த்ததும் யாராலும் மறுக்க முடியாத நிலை உருவாகிறது. ஈஸ்வரி, ஐஸ்வர்யா மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் முகம் குனிந்து நிற்கும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் கோபத்தில் கொதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுவரை தமிழ்செல்வியை சந்தேகித்ததற்காக தங்களை தாங்களே குற்றவாளிகளாக உணர்கிறார்கள். குறிப்பாக ராஜாங்கம் மிகுந்த வேதனையில் ஆழ்கிறார். தன்னுடைய கண்முன்னே இவ்வளவு பெரிய சதி நடந்தும் தன்னால் உணர முடியவில்லை என்ற குற்ற உணர்வு அவரை வாட்டுகிறது. தமிழ்செல்வி அந்த நேரத்தில் தன்னுடைய மனதில் இருந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார். தன்னை எவ்வாறு அவமானப்படுத்தினார்கள், எவ்வாறு யாரும் நம்பவில்லை, எவ்வாறு தனியாக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை கூறுகிறார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கு இருந்தவர்களின் மனதை குத்துகிறது. ஏனெனில் அவர் சொல்வது அனைத்தும் உண்மை. அவர் குற்றமற்றவர் என்பதை இப்போது அனைவரும் அறிந்துவிட்டனர். ஆனால் அந்த உண்மை வெளிவர எவ்வளவு தாமதமாகிவிட்டது. அந்த காலத்தில் அவர் அனுபவித்த வேதனையை யாராலும் திருப்பிக் கொடுக்க முடியாது. அந்த இழப்பை எந்த மன்னிப்பாலும் ஈடு செய்ய முடியாது. இதற்கிடையில் ஈஸ்வரி இறுதியாக உண்மையை ஒப்புக்கொள்கிறார். தன்னுடைய கோபம் மற்றும் பழிவாங்கும் எண்ணம் காரணமாக இந்த அனைத்தையும் செய்ததாக கூறுகிறார். ஆனால் விஷயங்கள் இவ்வளவு தூரம் செல்லும் என்று நினைக்கவில்லை என்றும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்கிறார். ஐஸ்வர்யாவும் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் அவர்கள் கூறும் மன்னிப்பு வார்த்தைகள் அங்கு இருந்தவர்களின் கோபத்தை குறைக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் செய்தது சாதாரண தவறு அல்ல. பல உயிர்களின் அமைதியை கெடுத்த ஒரு பெரிய துரோகம். ஒரு குடும்பத்தின் அடித்தளத்தையே குலுக்கிய சதி. அதனால் யாராலும் உடனடியாக மன்னிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. சேது அந்த நேரத்தில் மிகுந்த உணர்ச்சி வசப்படுகிறார். தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருந்துகிறார். தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திவிட்டேன் என்று உணர்கிறார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வருத்தம் தெரிகிறது. தமிழ்செல்வியின் மீது சந்தேகம் வைத்ததற்காக தன்னையே வெறுக்கிறார். உண்மை தெரிந்த பிறகு அவர் மனதில் குற்ற உணர்வு அதிகரிக்கிறது. தனது வாழ்க்கையை மீண்டும் சரி செய்ய முடியுமா என்ற கேள்வி அவரை வாட்டுகிறது. ஆனால் உடைந்து போன நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது எளிதல்ல என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். ராஜாங்கமும் மிகுந்த வேதனையில் ஆழ்கிறார். தன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நினைத்தவர் இன்று தன்னுடைய முடிவுகள் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை உணர்கிறார். தமிழ்செல்வியிடம் மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் தமிழ்செல்வி அமைதியாக அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார். ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கேட்பது எளிது, ஆனால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவது மிகவும் கடினம் என்று கூறுகிறார். அவர் சொல்வதில் உண்மை இருந்தது. ஏனெனில் பல மாதங்களாக அனுபவித்த அவமானம், வேதனை, தனிமை ஆகியவை ஒரு மன்னிப்பால் மறைந்து போகாது. அந்த வீட்டிலிருந்த மற்றவர்களும் தங்களுடைய தவறுகளை உணர ஆரம்பிக்கிறார்கள். ஒருவரை பற்றி உண்மை தெரியாமல் தீர்ப்பு கூறுவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். நம்பிக்கையில்லாத இடத்தில் உறவுகள் நிலைக்காது என்பதையும் உணர்கிறார்கள். தமிழ்செல்வி தன்னை நம்பியிருந்தால் இந்த நிலைமையே வந்திருக்காது என்று கூறும்பொழுது யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அவர் சொல்வது முழுமையான உண்மை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சந்தேகத்தின் பெயரில் அழித்துவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பது நியாயமல்ல என்பதை அனைவரும் உணர்கிறார்கள். ஈஸ்வரி மற்றும் மற்றவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் செய்த குற்றங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிலர் வலியுறுத்துகிறார்கள். இதை கேட்டு அவர்கள் மேலும் பதற்றமடைகிறார்கள். இதுவரை செய்த தவறுகளின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த குடும்பத்தின் மனதில் ஏற்பட்ட காயம் உடனடியாக ஆறப்போவதில்லை. உண்மை வெளிவந்திருந்தாலும்
அந்த உண்மையின் விலை மிக அதிகமாக இருந்தது. இறுதியில் தமிழ்செல்வி அனைவரையும் பார்த்து தன்னுடைய முடிவை தெளிவாக கூறுகிறார். தன்னுடைய பெயர் சுத்தமாகி விட்டது. தன்னை பற்றிய உண்மை அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அதற்காக காவ்யாவுக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஆனால் அதனால் மட்டும் கடந்த காலத்தை மறந்து மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது என்று கூறுகிறார். அவமானப்படுத்தப்பட்ட நாட்கள், நம்பிக்கை இழந்த தருணங்கள், கண்ணீர் வடித்த இரவுகள் ஆகியவை இன்னும் அவரது மனதில் உயிரோடு இருப்பதாக கூறுகிறார். அந்த வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்குகின்றன.